கைஸ், நான் உங்கள் ஹரி ஸ்டார்ட். இன்னைக்கு நம்ம சில வாட்ஸ்அப்போட அமேசிங்கான ஃபியூச்சர்ஸ், உங்களுக்கு தெரியாத ஃபியூச்சர்ஸ் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் எப்படி வேர்ல்டு சர்ச்சை கண்டுபிடிக்க நான் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் யாரோட வேர்ல்டு சர்ச்சை கண்டுபிடிக்கணும்னா அவங்களோட அக்கௌண்ட்டை எடுத்துக்கோங்க. அவங்க அக்கௌண்ட்டில் மேலே 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தா மேலே ஒரு கேலண்டர் ஆப்ஷன் வரும். அதை கொடுத்து நீங்கள் என்னைக்கு டைப் பண்ணீங்களோ டேட்டை கிளிக் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு டேட் மறந்துருச்சுன்னா நீங்கள் அதோட கீவேர்டை கூட டைப் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு அமேசிங்கான ஃபியூச்சர். நீங்கள் உங்கள் சாட் வால்பேப்பர் மாற்றணுமா, ஏஐ வச்சு உங்களால் மாற்ற முடியும். நீங்கள் மேலே அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க ஐடி வரும். அங்கே நீங்கள் சாட் கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் டிஃபால்ட் வால்பேப்பரை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே கீழே வால்பேப்பர் கிளிக் பண்ணி கிரியேட் வித் ஏ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய இது வரும். அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான இதை சர்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சூப்பர் கார்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். இது ஒரு அமேசிங்கான ஃபியூச்சர். நீங்கள் நிறைய குரூப் வச்சுருந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எதுனே தெரியாமல் இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் குரூப்பை இது பண்ணி உங்கள் குரூப்போட ஹெட்டிங் இது பண்ணணும். அங்கே நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபை ஆல் அப்படின்னு இருக்கும். அதில் நோட்டிஃபை ஹைலைட்ஸை கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு வர மெசேஜை மட்டும் ஹைலைட் பண்ணி நீங்கள் அவதார் உங்கள் ஃபேஸ் வைக்காமல் உங்கள் ஃபேஸ் மாதிரியே இருக்க இமேஜை நீங்கள் ஏஐ வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். அதுவும் வாட்ஸ்அப்லேயே. எப்படின்னா நீங்கள் மேலே உங்களோட ஐக்கானை கிளிக் பண்ணி அங்கே இருக்க அவதாரை கிளிக் பண்ணி கிரியேட் அவதார் கொடுத்தோம்னா இப்படி தான் இருக்கும். இங்கே நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வர உங்கள் பிக்சர் இது பண்ணி அதுவே உங்களுக்கு சஜஷன்ஸ் காமிக்கும். அதுலேருந்து நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் எப்படி வாய்ஸ் மெசேஜை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணாமல் தெரியாமல் இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி அங்கே சாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்லேட் ஆப்ஷன் இருக்கும். ட்ரான்ஸ்லேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுமா எது ட்ரான்ஸ்லேட் பண்ண வேணும் கண்டினியூ கொடுத்து ட்ரான்ஸ்லேட் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாய்ஸ் மெசேஜ் ட்ரான்ஸ்லேட்டாக மாறிடும். வாட்ஸ்அப் ஒரு புது ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வாய்ஸ் மெசேஜை ஹோல்ட் பண்ணி தான் பார்க்கணுன்னு இல்லை. நம்ம சும்மா கிளிக் பண்ணாலே நம்ம வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆரம்பிச்சு நம்ம நடுவில் ஹோல்ட் கூட பண்ணிக்கலாம். இது ஒரு